வேலூரில் நடைபெற்ற கூட்டுறவுத்துறை அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டத்தில் 2,5 கோடி ரூபாய் மதிப்பிலான பயிர் கடன்களை 540 விவசாயிகளுக்கு அமைச்சர் வழங்கினார். வேலூர் மாவட்ட கூட்டுறவுத்துறை அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு செல்லூர் கே ராஜு தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் நிலோஃபர் கபில் முன்னிலை வகித்தார். அப்போது பேசிய அமைச்சர் திரு செல்லூர் கே ராஜு 2 கோடியே 32 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பயிர் கடனை 540 விவசாயிகளுக்கு வழங்கினார். அப்போது பேசிய அவர், வேலூர் மாவட்டத்தில் 2011 முதல் 2017ஆம் ஆண்டு வரை 3,53,000 விவசாயிகளுக்கு 1,605 கோடியே 93 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தொகை பயிர்க்கடனாக வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பின்னர் வேலூர் மாநகரில் இயங்கி வரும் கற்பகம் கூட்டுறவு விற்பனை நிலைய அங்காடிக்கு சென்று அங்கு விற்பனை செய்யப்படும் தமிழக அரசின் அம்மா உப்பு, ஊட்டி டீ போன்ற பொருட்களை அவர் ஆய்வு செய்தார். இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டத்தில் கூட்டுறவுத்துறையின் சார்பாக இயங்குகிற அத்தனை சங்கங்களையும் ஆய்வு செய்து அதனுடைய முன்னேற்ற பணிகள், மாண்பு முதலமைச்சர் அவருடைய அறிவிப்புகள், மாண்பு அம்மாவுடைய அரசு எடுத்திருக்கிற முன்னேற்பாடான திட்டங்களை எல்லாம் ஆய்வு செய்து செலுத்துவதற்காக வந்திருந்தோம். பண்டக சாலைகளில் இன்றைக்கி பொருட்களுடைய தரங்கள், அதனுடைய விலை விற்பனை எல்லாம் போய் ஆய்வு செய்தோம். கூட்டுறவு மத்திய வங்கிகளில் விவசாயிகளுக்கு பயிரிட செய்கிற விவசாயிகளுக்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடாது என்ற அடிப்படையில் இந்தியாவிற்கே ஒரு முன்னோடியாக தொடக்க கூட்டுறவு கடன் சங்கங்களில் கணக்கு வைத்திருப்பவருடைய அந்த கணக்கு எண்ணுகளை மாவட்ட வங்கிகளில் சேர்த்து இதுவரை அம்மாவுடைய அரசு ஏறத்தாழ 1,193 கோடி ரூபாய் அளவுக்கு பயிர் காப்பீடு, அந்த பயிர் கடன் வழங்கியிருப்பதும் மிகப்பெரிய அளவுக்கு பாராட்டுக்குரியது. அது இன்றைக்கு நம்முடைய வேலூர் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு ஏறத்தாழ 15,000த்திற்கு மேற்பட்ட விவசாயிகளுக்கு ஏறத்தாழ 75 கோடி ரூபாய்க்கு மேல் இன்றைக்கு பயிர்க்கடன் வழங்கியிருக்கிறார்கள்.